வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான மிக சத்தான முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஒரு அரை தேக்கரண்டி நான் ஊற்றிக்கிறேன். தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். கடுகு சிறிதளவு போட்டாச்சு. பொரிஞ்ச பிறகு வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியது, கறிவேப்பிலை சிறிதளவு. இளம் சிவப்பு நிறம் வந்த பிறகு முருங்கைக்காய், 2 முருங்கைக்காயை நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காயில் நிறைய சுண்ணாம்பு சத்து இருக்குது. அது நமக்கு எலும்புகளுக்கு வலு சேர்க்கும். கட்டாயமாக நம்ம உணவில் முருங்கைக்காய் தவிர்க்க முடியாத ஒரு காய்ன்னு சொல்லலாம். கல்லுப்பு சேர்த்துட்டேன். மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் ஒரு அரை தேக்கரண்டி தான் நான் சேர்த்துருக்கேன். காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சு நல்லா கொதித்து வந்த பிறகு இளந்தீயில நம்ம வச்சு வேக வச்சோம்னா அதனுடைய சத்துக்கள் வீணாகாமல் இருக்கும். முருங்கைக்காயும் உடையாமல் நமக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த முருங்கைக்காயை சாப்பிட தெரியாதுன்னாலும் நாகரீகம் கருதி 4 பேர் முன்னாடி இதை எப்படி நம்ம மென்று சாப்பிட்றதுன்னு சும்மா மேலோட்டமாக சாப்பிட்டு போடுவாங்க. அப்படி சாப்பிடாதீங்க, நல்லா மென்று சாப்பிட்டு துப்புங்க. அப்போ தான் நமக்கு அதனுடைய முழுமையான சத்துக்கள் கிடைக்கும். நல்லா வெந்து வந்த பிறகு சர்க்கரை சிறிதளவு நான் சேர்க்குறேன். ஒரு இனிப்பு தன்மையோட ரொம்ப சுவையாக இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னாலும் பரவாயில்லை, வேண்டானாலும் பரவாயில்லை. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுவையான முருங்கைக்காய் தயாராகிடுச்சு. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.